சரவணபவா. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. அப்பன் உலகமெல்லாம் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகின்றார். நாம் அவர் கோயில் கொண்ட ஸ்தலத்தை ஒவ்வொன்றாக பதிவு செய்து வருகிறோம். மலேசியாவில் உள்ள தண்ணீர் மலையை பதிவு செய்து விட்டோம். இப்போது அதே மலேசியாவில் கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம், ஈப்போ பேராக் மாநிலம் மலேசியாவில் உள்ளது. அந்த இடத்தில் எப்படி முருகப்பெருமான் கோயில் கொண்டு அமைந்துள்ளார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆலய வரலாறை பற்றி நாம் சுவாரஸ்யமாக பார்க்கலாம், கேட்கலாம். தெய்வ திரு பாரிட் முனுசாமி உடையார் அவர்களிடம் வேலை பார்த்த கல் உடைக்கும் தொழிலாளி தெய்வ திரு மாரிமுத்து என்பவர் தம் தொழிலின் நிமித்தமாக கூனோக் சீரோ என்ற இடத்தில் கல்லுமலை உள்ளது. அந்த அடிவாரத்தில் நடமாடிக்கொண்டிருக்கும் போது இங்கே வா, இங்கே வா, யாரோ அழைப்பது போன்று குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர் திகைப்படைந்து நிற்கையில் மீண்டும் அதே போன்ற குரலொலி மலைப்பகுதியிலிருந்து வருவதைக் கண்டு மேலும் திகைப்படைந்தார். தம்முடைய முதலாளியாக தெய்வ திரு பாரிட் முனுசாமி உடையார் அவர்களிடம் போய் தகவலை தெரிவித்தார். முதலில் அச்செய்தியை திரு முனுசாமி உடையார் அதனை நம்பவில்லை. வாருங்கள், பார்த்துவிட்டு வரலாம் என்று அவரை அழைத்து வந்தார். வந்தபோது தம்முடைய தொழிலாளர்கள் பலருடன் மலைப்பகுதிக்கு ஆராய்ந்து அலசி பார்த்து தொடங்கினார். தொடங்கும்போது அப்போது கும்மென்று இருட்டுடன் கூடிய ஒரு குகை தென்பட்டது. அந்த குகையிலிருந்து தீப்பந்தங்களை தயாரித்து கொண்டு உள்ளே ஊடுருவி சென்றார்கள் பக்தர்கள். கமகம கமகம என சாம்புராணி வாசனையும் கற்பூரம் பூதபத்தி வாசனையும் சேர்ந்தால் போல் மனம் மகிழ அனைவரையும் தங்களை அறியாமலேயே பக்தி பரவசத்தோடு மிக பயபக்தியுடன் மேற்கொண்டு அங்கு சென்றார்கள். அந்த இடத்தில் இரகசியத்தை கண்டுபிடிக்க முனைந்தார்கள். அப்போது திருமுருகன் சாயல் போன்று அமைப்பை ஒன்றினை கல்லிலே கண்டு அசந்து போனார்கள். அதனைத் தொடர்ந்து அக்குகையை தூய்மைப்படுத்தப்பட்டு திருமுருகன் குடிக்கொண்டுள்ள இடமாக கருதப்பட்டு வழிபாட்டிற்குரிய ஒன்றாக மாற்றி அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்லுமலை குகையில் அருள்மிகு சுப்பிரமணியர் கோவில் குனோங் சீரோவில் 1889ஆம் ஆண்டில் அமையப்பெற்றது. அந்த கோயிலுடன் இணைத்து இப்போ கல்லுமலை குனோங் சீரோவில் அமைந்துள்ள கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியன் குகை ஆலயமும் மக்களி வனத்துக்குரிய இடமாக மாற்றி அமைக்கப்பட்டவுடன் இப்போ சுங்கைப்பாரி வழியில் அமைந்துள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்துக்கும் கல்லுமலைக்கும் அருள்மிகு சுப்பிரமணியர் குகை ஆலயத்திற்கும் தொடர்பு ஏற்படலாயிற்று. இரு ஆலயங்களையும் பராமரிக்கும் பொறுப்பை திரு செங்கல்வராய நாயுடு என்பவர் ஏற்றுக்கொண்டு அன்று முதல் தைப்பூச காவடி காணிக்கைகள் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கும் கல்லுமலைக்கும் அருள்மிகு சுப்பிரமணியர் கோவிலுக்கும் கொண்டு போய் செலுத்தபடியாக நடைபெற்று வருகின்றது. சில இயற்கை சீற்றங்களால் அப்பன் முருகன் கோயில் பக்தர்கள் நலனை கருதி புதிய கோயில் 1930ஆம் ஆண்டு வரை குக ஆலயமாக விளங்கிய கல்லுமலை கந்தன் ஆலயம் 1932ஆம்
ஆண்டில் சாந்து கலவையால் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கர்ப்ப கோபுரத்துடன் சிறப்பான ஒரு மண்டபத்தை அமைத்து 1932ஆம் ஆண்டு இறுதியில் குடமுழக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த அமைப்பினை தொடர்ந்து அவ்வப்போது பல வேலைகள், பராமரிப்புகள், செம்மையாக்குதல் வேலைகள் நடைபெற்று வந்து கொண்டிருந்தன. பின்பு தைப்பூச உற்சவம் மிகவும் ஆடம்பரமான வகையில் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வந்தன. கல்லுமலை கந்தப்பெருமான் இந்தியா இந்து மக்கள் இல்லாமல் பிற மாநிலங்களையும் தம்முடைய அருள் வளத்தால் ஈர்த்துக்கொண்டு காவடி முதலான காணிக்கைகளையும் மனதார பக்தி சிரத்துடன் செலுத்தும் பக்தர்களாக கொண்டாடி வருகிறார்கள். கல்லுமலை அப்பன் முருகன் ஸ்ரீ பால சுப்பிரமணியரை நாம் ஒவ்வொரு ஆலயமும் சிறப்புற்று விளங்குவது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த மலேசியாவில் கல்லுமலை பாலசுப்பிரமணிய ஆலயமும் சிறப்புற்று அங்கு வாழும் மக்களுக்கு அருள் செல்வத்தையும் பொரு செல்வத்தையும் வாரி வழங்கி வெளிநாடுகளில் மலேசியாவில் 3 இடத்தில் கோயில் கொண்ட முருகப்பெருமான் பத்தமடை, தண்ணீர்மலை, கல்லுமலை என்ற 3 இடங்களிலும் கோயில் கொண்டு வெளிநாட்டு பக்தர்களை, இங்கிருந்து செல்லும் பக்தர்களும் அங்கு இருப்பவர்களையும் அருளாசி வழங்கி இந்த கோயில் சிறப்புற்று விளங்குகின்றன. அப்பன் முருகன் இல்லாத இடமே இல்லை என்பதற்கு இக்கோவிலெல்லாம் ஒரு சான்றாக நமக்கு அமையப்பெற்றுள்ளது. தமிழ்க்கடவுள் முருகன் பெருமையை பற்றி பதிவு செய்யவே இந்த ஸ்கந்த ஒளீஸ்வரர் ஒரு சேனலில் முருகன் பெருமை என்ற தலைப்பில் பதிவு செய்து வருகிறோம். அப்பன் முருகன் எங்கெல்லாம் கோயில் கொண்டுள்ளார் என்பதை அறிந்து தெரிந்து நாங்கள் மக்கள் நலனுக்காகவும் முருகனுடைய பெருமைகளையும் ஆன்மீக சேவையும் சிறப்புற்று செய்வதற்கு இப்பதிவினை பதிவு செய்கின்றோம். முருகா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பிலேன், முருகா பின்னை ஒருவரை யான் பின் செல்வேன், பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிய வினையை தீர்த்தருளும் வேலப்பா, திரு செந்தில் வாழ்வே திரு செந்தில் வாழ்வே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, எங்களை ஆளும் கலியுக நாதன் கலியுக வரதன் மண்ணால மைந்தன் முருகப்பெருமானுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், சரணம் சரணமே. முருகனின் மகன் ரவி முருகன்.